உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் படுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும் உமது கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவற்றை வேண்டுகிறோம், அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். கீர்த்தனையில 111, பழைய புத்தகத்துல 224, தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோ கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் பாடு குழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேச மாது சிரோமணிகள் விந்தையொளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கிறவர், நம்மை தமது மகளாக ஏற்றுக்கொள்கிறவர். அவர் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எங்கள் வாழ்விலே இன்னும் ஒரு புதிய நாளை தயவாய் தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளின் காலை வேளையிலே இந்த தியானத்திலே நாங்கள் இணைந்து உமக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க தந்த வேலைக்காக உமக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கூட எங்களை கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த பாவங்கள், தப்பிதங்கள், மீறுதல்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னியும். உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும், நீர் வழிநடத்தும், நிறைவை தாரும், ஆசீர்வதியும். உமது வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அது ஆமோஸ் தீர்க்கரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் முடிய, ஆமோஸ் 5:21 தொடங்கி 24 முடிய படிக்க கேட்போம். வசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக பாடம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. ஆமேன். ஜெபம் செய்வோம். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் இடைப்படும், எங்களோடு பேசும், எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர், இத்திரு வார்த்தைகளை எங்களுக்கு நிறைவாக்கி தாரும். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்து காலத்தின் இந்நாளின் காலை தியானத்திற்கான தலைப்பு வனாந்திரத்தில் நீதி, ஜஸ்டிஸ் இன் த வில்டர்னஸ். வெறுமையான அல்லது ஒன்றுமில்லாத சூழலிலே நீதி எப்படி இருக்கிறது, ஆண்டவர் காட்டிய வழி எப்படி இருக்கிறது என்பதை நமது கிறிஸ்தவ வாழ்விலே வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வனாந்திரத்தில் நீதி என்று சொன்னால் ஒன்றுமில்லாத சூழலிலே அல்லது வெறுமையான இடங்களிலே மக்கள் சமூகத்திலே ஒரு கிறிஸ்தவனாக நீதி நியாயத்தை எப்படி வெளிப்படுத்தி வாழ்கிறோம், ஆண்டவருடைய நீதி எப்படி இந்த சமூகத்திற்குள்ளாய் செல்லுகிறது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி, மிக குறிப்பாக ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கரின் வழியாய் இஸ்ரவேல் மக்களுக்கு
மிக அங்கலாய்ப்பாய் கூறிய இறை வசனங்களே அந்த ஆமோஸ்ல உள்ளது. அதுல 5ஆம் அதிகாரத்துல அதை பத்தி தான் சொல்லினே வர்றாரு. ஒரு புறத்துல செல்வந்தர்கள் அல்லது செழிப்பானவர்கள், எல்லா நிலையிலும் உயர்ந்து நிற்கிற மக்கள், மேட்டிமையான மக்கள் என்று, மறுபுறத்துல எளிய மக்கள், வறிய மக்கள், ஏழைகள் என்று சொல்லி இருக்கிற சூழல். அப்படி ஏற்றத்தாழ்வு இருந்த அந்த சமூகத்துல நீதி நியாயங்கள் எப்படி இருந்தது என்று அங்கே அலசி பார்த்து ஆண்டவர் தெளிவாக இறை வார்த்தையை ஆமோஸ் தீர்க்கரின் வழியாக உரைக்கிறார். என் ஜனமே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களே, அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் சமூகமே, உங்களை அடிமைத்தனத்தில் விடுவித்து வந்த ஆண்டவர் கற்றுத்தருகிற, கற்பிக்கிற அந்த பாடங்களை, அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள் என்று சொல்லி வழிநடத்தி வந்த கடவுளை மறந்து போனார்கள். அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர் சொல்லுகிற வார்த்தையின் அந்த பகுதி நீண்டு கொண்டே செல்கிறது. 5ஆம் அதிகாரத்துல மிக குறிப்பாக அதை படித்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். 21ஆம் வசனத்துல உங்களை பகைத்து வெறுக்கிறேன். என்ன 21ஆம் வசனத்துல? உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. நீங்க பண்டிகை வைக்கிறதோ அல்லது நீங்க கடைபிடிக்கிற ஆசரிப்பு முறைகளோ எனக்கு வெறுமையா இருக்கிறது, அதை பகைத்து வெறுத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன, ஏன் அப்படி சொல்லுகிறார்? தொடர்ந்து பார்க்கிறோம் 22ஆம் வசனத்துல, அவற்றை நான் அங்கீகரிக்க மாட்டேன். உங்கள் தகன பலிகளை, போஜன பலிகளை எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன் சொல்லினே வரார். வெறுக்கிறேன். அதுல அந்த 23ஆம் வசனத்துல, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்ன, கடவுளுக்கு அவ்வளவு பெரிய மன வேதனை. உங்கள் பலிகளை நான் அங்கீகரிக்க மாட்டேன், உங்கள் பாட்டுகளின் சத்தத்தை, இசைகளின் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன், நீங்கள் என்னை கூப்பிடுவதை நான் பார்க்க மாட்டேன், உங்கள் பண்டிகைகளை நான் வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று சொல்லி, ஏன் என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? மிக முத்தாய்ப்பான அந்த வசனம் 24ஆம் வசனத்துல, நியாயம் தண்ணீரை போல இருக்க வேண்டும், நீதி வற்றாத நதியை போல புரண்டு செல்ல வேண்டும். நீதி நியாயங்கள், நியாயம் தண்ணீரை போல இருக்கணுமா, நீதி வற்றாத நதியை போல அது ஓட வேண்டும். இஸ்ரவேல் சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த அந்த நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீதி நியாயம் இல்லாம நீ பண்டிகையை கொண்டாடினா என்ன, ஆசரிப்பு செஞ்சா என்ன, எனக்கு பலி செலுத்தினா என்ன, என்னை போற்றி பாடினால் என்ன, இசைத்தால் என்ன, எனக்கு எதுவுமே பிரியமில்லை. முதலாவது உங்களிலே தேவை நீதி நியாயம். உன்னை போல பிறரை நேசி என்று சொன்னேனே, ஆனா அன்பு இல்லாமல், கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல், காணாது என்னிடத்திலே நீங்கள் பலிகளை செலுத்தி, பண்டிகைகளை கொண்டாடி, ஆசரிப்புகளை ஏறெடுத்து, பாட்டுக்களை பாடி இசைத்து என்னிடத்திலே வருவதை நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் அங்கே வெகு தெளிவாக சொல்லுகிறார். அது நமக்குமான வார்த்தைகளே. ஆண்டவர் நம்மில் எதிர்பார்ப்பது, இன்றைக்கு இருக்கிற சமூகம் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமூகமாய், பல்வேறுபட்ட வேறுபாடுகள், பல்வேறுபட்ட இடர்பாடுகள், பல்வேறுபட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற சூழல். ஒரு கிறிஸ்தவனாக நீதி நியாயம் எப்படி இருக்கிறது? இந்த லெந்து காலத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு அவருடைய நேசரேத் மேனிபெஸ்டோ என்று சொல்லுகிறார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இதைத்தான் சொல்லுகிறார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்திற்கு போகிறார். 4ஆம் அதிகாரத்துல அங்கே அவர் கையில ஏசாயா தீர்க்கரின் நூல் கொடுக்கப்படுகிறது. அவர் படிக்கிறார். அதுல ஒரு 2 வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 18-19 வசனம். லூக்கா 4:18-19, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து முடித்து கொடுக்கிறார். என்ன, தேவையில் இருக்கிற மக்களுக்கான பணி செய்ய நான் அழைக்கப்பட்டேன், அதற்காகவே அனுப்பப்பட்டேன், அதற்காகவே விண்ணகத்தை துறந்து மண்ணகத்தை தெரிந்து தேடி வந்தேன்.
என்னுடைய வழிநடத்துதல், என்னுடைய செயல்பாடு எல்லாமே இதுவாகத்தான் இருக்கும் என்று நாசிரேத்தூர் அறிக்கை என்று சொல்லுகிறார்கள். அந்த தொடக்கம் சிலுவை வரை தொடர்ந்து கொண்டே சென்றது. அந்த சிலுவை வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நீங்கள் இந்த சமூகத்துல வறண்டு போயிருக்கிற வறட்சியான இந்த உலகத்துல, அதாவது ஏற்றத்தாழ்வு மிகுந்த சூழலிலே நீதி நியாயங்களை செய்யுங்கள். அநீதி ஒழிந்து போகட்டும், அநியாயம் இல்லாமல் போகட்டும், நீதி ஓங்கி வளரட்டும், நியாயம் அது மிக அளவிலே பெருகட்டும், அப்பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார் என்று சொல்லி முடிக்கிறார். நாம் சிந்திக்கலாம். அதோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு ஊழியர், அவர் மிகச்சிறந்த இறைப்பணியை செய்திருக்கிறார். 1788 ஆண்டிலே பிறந்தவர். அமெரிக்க தேசத்துல தன் இளமை காலம் கல்வி படிப்பு முடிக்கிறார். பள்ளி நாட்களை முடித்து கல்லூரியிலே, பிரவுன் காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியிலே அவர் படிக்கிறார். படிக்கிற பொழுது அவரோடு நண்பர்கள் சேர்க்கிறார்கள். ஜேக்கப் பீமாஸ் என்கிற ஒரு நண்பன், அது கடவுள் மறுப்பு கொள்கை உடைய அந்த நண்பன். ஒன்னும் வாழ்க்கைக்கு பிறகு, நம்முடைய இறந்த பிறகு ஒன்னும் கிடையாது, மோட்சனார்களாம் கிடையாது என்று சொல்லி ஒரு நாத்திகவாதியாக பேசுகிறான். அந்த பீமாஸோடு அதோனிராம் ஜட்சன் இணைந்து கொள்ளுகிறார். 2 பேரும் செட்டு சேர்ந்துடுறாங்க. ஆனா அதோனிராம் ஜட்சனுடைய பெற்றோர் மிகச்சிறந்த பக்தி வைராக்கியமானவர்கள், ஆண்டவரை குறித்து பிள்ளைகள் கற்றுத்தந்தவர்கள். ஆனால் அங்கே கல்லூரியிலே தன் நண்பனோடு இணைந்து இவரும் ஒரு நாத்திகவாதியை போல மாறிவிட்டார். இப்படி இருக்கிற சூழல் 21ஆம் வயதிலே அவர் அமெரிக்காவில நியூயார்க் சிட்டில எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலான்னு போறாரு. ஒரு நாள் குதிரை பயணம், ரொம்ப தூரம் போறாரு. ஒரு நாள் 2 நாள் ஆகுது. அப்புறம் ஒரு நாள் இரவு ஆகிடுது. ஒரு நாள் சத்திரத்துல அங்கே தங்க வேண்டிய சூழல் இருப்போம். சத்திரத்துல போய் கேட்கிறாரு. சத்திரத்துல எங்கும் இடம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார் அந்த சத்திர உரிமையாளர். கடைசியில் சொல்ல ஒரு ரூம் இருக்கு, ஆனா ஒரு சிக்கல், அந்த ரூமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நோயாளி இருக்கிறார் பக்கத்து ரூம்ல. அது பக்கத்து ரூம் தான் இடம் காலியா இருக்குது, அந்த ரூம்ல வேணா தங்கிக்கிறதுனா இடம் கொடுக்குறோம் என்று சொல்லுகிறார்கள். வேறு வழி இல்லாம வந்த கலைப்பு இருந்தவர்னு தங்கிடுறாரு அதோனிராம் ஜட்சன். அங்கே இரவு தங்கி விடுகிறார். இரவெல்லாம் சரியான தூக்கம் இல்லை. ஏன்னா பக்கத்துல இருந்த நோயாளி ஒரே சத்தம், டாக்டர்ஸ் வர்றதும் போறதுமா, அவருக்கு சிகிச்சை கொடுக்குதுமா, இப்படியே இரவெல்லாம் தூக்கம் இல்லை. விடியற் காலத்துல அமைதியா இருக்கிறது பக்கத்து அறை. அந்த சத்திரக்கார உரிமையாளர் கூப்பிட்டு கேட்கிறார், என்னாச்சு பக்கத்துல? பக்கத்தில் இருந்த வாலிபன் இறந்து போனான், இரவு முழுதும் சிகிச்சை அளித்தார்கள், இறந்து போனான் சொல்லிட்டு அந்த சத்திரக்கார் சொன்னாராம், அந்த வாலிபன் பிரவுன் காலேஜில் படித்தவன் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அதோனிராம் ஜட்சனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னையா, என்ன, யார் பேர் என்னன்னு கேட்டாரு. ஜேக்கப் பீமாஸ் என்று சொல்லுகிறார். கடவுள் மறுப்பு கொள்கையை ஒரு நாத்திகவாதியா வாழ்ந்த தனது ரொம்ப உரிமையான நண்பனான அவன்தான் இறந்து போயிருக்கிறான். அப்புறம் தான் தெரியும். அதன் பிறகு அவருக்குள்ளாய் ஒரு பெரிய கேள்வி, இறப்புக்கு பிறகு என்ன, மோட்சம், வாழ்வு, நரகம், இதையெல்லாம் யோசித்து சிந்தித்து அவர் தன்னுடைய இளமை காலத்துல 1808 முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். தம்மை முழுவதுமாய் ரட்சிப்புக்கு நேராக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அதன் பிறகு தன்னை ஒரு ஊழியனாக, முழு நேர ஊழியனாக அயல் நாட்டுக்கு செல்ல ஒப்பு கொடுக்கிறார். திருமணம் ஆகிறது. திருமணமான தன் மனைவியோடு 13வது நாளிலேயே, மேரேஜ் பிறகு 13வது நாள் இந்திய தேசத்திற்கு வர முடிவு செய்கிறார்கள். வர முடிவு செய்த பொழுது கிழக்கிந்திய கம்பெனி, இங்க இருக்கிற இந்தியாவில் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டது கிழக்கிந்திய கம்பெனியை தடுத்து நிறுத்தினதுனால அதோனிராம் ஜட்சன் பர்மா ரங்கூன் செல்கிறார். அங்கே சென்று பர்மிய மொழியை கற்றுக்கொள்கிறார். தன் மனைவியோடு இருக்கிறார். பிள்ளைங்க பிறகு 2 பிள்ளைங்க இறந்து போறாங்க. மனைவி மிகுந்த ஒரு காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டு மனைவி இறந்து எல்லாவற்றையும் இழந்து அவர் தன் வாழ்வு மிக கடினமான சூழலிலே மீண்டும் அந்த பர்மிய மக்களோடு இருந்து அந்த ரங்கூன்ல முழுவதுமாக திருமறையை, அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவர் அந்த மக்களுக்கான திருமறையை அவர்கள் மொழியிலேயே மொழிபெயர்த்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை இப்படி முடிகிறது. 1834 பர்மிய மொழியிலே பைபிளை அவர்களுக்கு மொழிபெயர்த்து கொடுக்கிறார். ஆனால் தனது 62ஆம் வயதில சற்று நோயுற்றவராக தன் தேசத்திற்கு திரும்பி போக
கடல் பயணம் மேற்கொள்கிறார். கப்பல் பயணத்தில் செல்கிற பொழுது அவர் இறந்து போய் கடலிலேயே அவரை அடக்கம் செய்தார்கள் என்று வாழ்க்கை முடிகிறது. சிந்திக்கலாம் அன்பானவர்களே, நீதி எங்கெல்லாம் தேவையோ, நியாயம் எங்கெல்லாம் தேவையோ, அங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவராக எழும்பி பிரகாசிக்க, ஒளி கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் யோசிக்கலாம், இந்த காலை வேளையில ஆமோஸ் தீர்க்கர் வழியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீதி நியாயம் உங்களிலே வெளிப்பட வேண்டும். நீதி தண்ணீரை போல, நியாயம் தண்ணீரை போல, நீதி வற்றாது நதியை போல ஓட வேண்டும். இதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவர் இதற்காகவே அழைக்கிறார். இந்த லெந்து நாட்கள்ல நாம் சிந்திப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் தெரிந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து அன்பானவர்களே, பழைய புத்தக பாடல்கள்ல 370வது பாடல், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றி, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றி, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புக்களும் போதாதே, ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புக்களும் போதாதே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றி, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. பரவச மொழிவரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே, பரவச மொழிவரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரமரின் திருவுளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே. பரமரின் திருவுளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றி, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. வாய் சொல்லால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோர் நல் அன்பராம். வாய் சொல்லால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோர் நல் அன்பராம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல
செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வாழ்வழித்து வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான இடமாகிய கானானுக்குள்ளாய் அவர்களை குடிபுகச் செய்து அங்கே குடியமர்த்தி மகிழ்வித்த தெய்வம். உம்மை மறந்து போன இஸ்ரவேல் மக்கள் நீர் காட்டிய வழியை மறந்து நீதி நியாயங்களை விட்டொழித்ததுனால, விக்கிரங்களை தேடி போனதுனால, தங்கள் வாழ்வை சீர்கெடுத்து கொண்டதுனால, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினீர், ராஜாக்களை ஏற்படுத்தினீர், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினீர். அப்படியே ஆமோஸ் தீர்க்கரின் வழியாக உரைத்த இறைவாக்கை இந்த வேளையிலே தியானித்திருக்கிறோம். உங்களில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் கலைந்து போகட்டும், உங்களில் இருக்கிற அநீதிகள் மறைந்து போகட்டும், அநியாயங்கள் ஒழிந்து போகட்டும், நீதி நியாயங்கள் வளரட்டும் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களோடு சொன்ன வார்த்தை அது எங்களுக்குமானது. இந்த காலச்சூழலிலே மிகுந்த ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த இந்த நாட்களிலே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நோன்பு நாட்களிலே, லெந்து காலத்துல நாங்களும் கூட எங்களை ஆய்ந்து பார்க்க, ஆண்டவரே, எங்களில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள், எல்லா விதமான வேறுபாடுகள் ஒவ்வொன்றையும் கலைந்து போட்டு நீதி நியாயத்தை வெளிப்படுத்தி உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு அருள் ஆற்றல் தாரும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று அழைத்திருக்கிற ஆண்டவரின் பாதங்களை பின்பற்றி நடக்க எல்லோருக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமது அடியவரான அதோனிராம் ஜட்சன் அன்றைக்கு தனக்கானது இழந்தார். வாலிப பருவத்திலே ஆண்டவர் இயேசுவே ரட்சகர் என்று தெரிந்து கொண்டு உம்மை அறியாத மக்கள் மத்தியிலே பர்மா தேசத்திலே செய்த ஊழியங்கள், ஆண்டவரே, தம் வாழ்வை இழந்தாலும் அந்த மக்களோடு இருந்து நீதியின் நியாயத்தின் வாழ்வாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பித்து உமது அடியவரை போல எங்களையும் கூட நாங்கள் அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும். உம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். இந்த வேலையில இக்கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு உமது அடியவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை சந்தியும், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தாரும். குறைவையெல்லாம் எடுத்து போடும், நிறைவாய் வாழும் உம் கிருபை தந்து வழிநடத்தும் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த லெந்து நாட்களில ஒவ்வொருவரும் தனித்து குடும்பமாக தங்களை சிந்தித்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ நீர் கிருபை தந்து வழிநடத்தும் சுவாமி. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அருமையான உமது மக்களோடு குடும்பங்களோடு தங்கிரும். உமது பிரசன்னத்தினால நிரப்பி ஆசீர்வதியும், நிறைவேற்றாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம் மக்கள் நலமாய் வளமாய் வாழட்டும். உம்முடைய திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். பலவீனமாய் இருக்கிறவர்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளட்டும். சுகவீனமாய் இருக்கிறவர்கள் சுகத்தோடு வாழட்டும். தேவையில் இருக்கிற மக்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு எல்லா நலத்தோடும் வாழும் அருள் தாரும். எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவர் இயேசுவே, நீர் வாரும், நிறைவானதை தாரும். உம் கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துவரும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.